Hi friends, coming back to my channel, we'll learn together. Today I'm going to teach subtraction type 1. Subtraction means minus, simple minus நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி தர போறேன். பாருங்க 54 minus 23 இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க 54 minus 23 னா first 54 அப்படியே எழுதணும். எப்படி அடிஷன்ல உங்களுக்கு நான் கத்து கொடுத்தேனோ அதே மெத்தட் தான் எழுதுறப்போ. சோ பாருங்க நெக்ஸ்ட் இருக்கிற மைனஸ்க்கு அப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் நம்பர் எப்பவுமே லாஸ்ட் லைன் எழுதணும். இப்போ இந்த மைனஸ் நான் இங்க போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க இந்த 23ல இந்த 3 4 கீழே வர மாதிரி எழுதிக்கணும் அண்ட் இந்த 2 5 கீழே வர மாதிரி பாத்துக்கணும். அப்புறம் பாருங்க as usual லைன் போட்டுக்கணும். இப்போ பாருங்க இதுல அடிஷன்ல என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுப்போம், கீழே இருக்கிற நம்பரை லைன் போட்டு நம்ம கவுண்ட் பண்ணிப்போம் இல்லையா. ஆனா இதுல என்ன பண்ணணும்னா மேல இருக்கிற நம்பரை லைன் போட்டு கீழே இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எத்தனை நம்பர் இருக்கு, 4 நம்பர் இருக்கு. ஸோ நான் 4 லைன் போட்டுறேன். பாருங்க இங்க 1 2 3 4 இங்க 4 லைன் போட்டிருக்கேன். இது கீழே எவ்வளவு இருக்கு, 3 இருக்கு. ஸோ நம்ம எப்படி என்ன பண்ணணும்னா 3 லைனை ஸ்ட்ரைக் பண்ணணும். இப்போ பாருங்க 1 2 3 இப்படி லைன் அடிக்கணும். இப்போ பேலன்ஸ் லைன் எவ்வளவு அடிக்காம இருக்கோ அதுதான் நம்ம ஆன்சர். இப்போ இங்க பாருங்க எத்தனை லைன் அடிக்காம இருக்கு, 1. ஸோ 4ல 3 போச்சுன்னா 1. அதே மாதிரி 5ல 2 போனா எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ பாருங்க 5ல 2 போனா எவ்வளோ அப்படின்னா 5 லைன்ஸ் நம்ம போட்டுக்கணும். 1 2 3 4 5. ஸோ 5 லைன் போட்டுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இது கீழே நேராக இருக்கிற நம்பர் 2. ஸோ இந்த 2 லைனை ஸ்ட்ரைக் பண்ணணும். 1 2. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, 1 2 3. ஸோ இந்த 3 தான் நமக்கு ஆன்சர். ஸோ இங்க 3 போடணும். புரிஞ்சதா ஃப்ரெண்ட்? 52 minus 31 ஆல்ரெடி ஐ டீச் யூ அடிஷன். உங்களுக்கு வேணும்னா போய் முன்னாடி வீடியோவில் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. இப்போ பாருங்க 52 minus 31. 52வே ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிக்கோங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு அடிஷனில் சொன்ன மாதிரி தான் இதுவும். ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போவுமே அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ்க்கு ஆர் ப்ளஸ்க்கு அப்புறம் வர நம்பர் மட்டும் லாஸ்ட் லைன் எழுத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த லாஸ்ட் நம்பர் கீழே எழுதுங்க. பாருங்கள் இந்த 2க்கு கீழே இந்த 1 அண்ட் இந்த 5க்கு கீழே இந்த 3 எழுதுங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு யாரோ ஒரு கிஃப்ட்டோ இல்லை யாரோ ஒரு பொருளோ உங்களுக்கு கொடுக்குற கணக்கு வச்சுக்கோங்க. அண்ட் மைனஸ்ன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கும் எடுத்து கொடுக்குற கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் 2 minus 1 5 minus 3 அப்படின்ற மாதிரி இப்போ கவுண்ட் எடுத்துக்கணும். இப்போ 2ல 1 போனால் 1 தான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு கவுண்ட் தெரியலை அப்படின்னா அஸ் யூஸ்வல் நீங்கள் இப்படி ஃபிங்கர் கவுண்ட் ஆர் லைன் கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபிங்கர் கவுண்ட்னா இப்படி 2 ஃபிங்கர் ஓப்பனில் வச்சுக்கோங்க. அதில் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா, ஸோ இப்படி 1 மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, 1 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 போட்டுக்கலாம். இல்லை நான் லைன் கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே அடிஷனில் வந்து எப்போவுமே ப்ளஸில் என்ன பண்ணிட்டு இருந்தோம், கீழே இருக்கிற நம்பர் தான் இங்கே லைனாக போடுவோம். ஆனால் இங்கே மைனஸில் மேலே இருக்கிற நம்பர் தான் லைனாக போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸில் கீழே இருக்கிற நம்பரை லைனாக போடணும், மைனஸில் மேலே இருக்கிற நம்பரை இங்கே லைனாக மென்ஷன் பண்ணிக்கணும். இங்கே எவ்வளோ லைன் இருக்குது, நம்பர் இருக்குது 2. ஸோ இங்கே 2 லைன் போட்டுக்கிறேன். அதில் எவ்வளோ மைனஸ் பண்ண சொல்லியிருக்கான் 1. ஸோ அதனால நான் ஒரு லைனை மட்டும் இப்படி அடிச்சுக்கிறேன். ஸோ பேலன்ஸ் எத்தனை லைன் அடிக்காமல் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இங்கே பாருங்கள் இங்கே ஒரு லைன் அடிக்காமல் இருக்குது. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு 5 minus 3. ஸோ 5 லைன் நம்ம போட்டுக்கணும். அதுலேருந்து நம்ம 3 மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் நீங்கள் 5 லைன்ஸ் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5. இதில் 3 லைன் எத்தனை லைன் மைனஸ் பண்ணோம், 3 லைன் மைனஸ் பண்ணணும். ஸோ 1 2 3. இங்கே பாருங்கள் 3 லைனில் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். இப்போ எத்தனை லைன் நமக்கு பேலன்ஸ் இருக்குது, 2 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். டைப் 2. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள் 963 minus 56 இப்படி இருக்குது நம்பர். இங்கே பாருங்கள் இங்கே 3 டிஜிட் நம்பர் இருக்குது, இங்கே 2 டிஜிட் நம்பர் இருக்குது. இப்படி வந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ் யூஸ்வல் நீங்கள் அடிஷனில் எழுத சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதே மெத்தட் தான். ஸோ 9 6
3 இப்படி ஃபர்ஸ்ட் நம்பர் எப்போவுமே என்ன பண்ணிக்கணும் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த மைனஸ் இங்கே போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த நெக்ஸ்ட் நம்பர் வருது இல்லையா, இது எப்போவுமே லாஸ்ட்ல இருந்தால் எழுத ஸ்டார்ட் பண்ணணும். இந்த லாஸ்ட் நம்பருக்கு கீழே இந்த லாஸ்ட் நம்பர், அதுக்கு நெக்ஸ்ட் நம்பருக்கு கீழே அந்த நெக்ஸ்ட் நம்பர் எழுதணும். இப்படி எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த 3க்கு கீழே இந்த லாஸ்ட் நம்பர் 6 அண்ட் இந்த 6க்கு கீழே இந்த 5. இப்போ இந்த முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, ஸோ அதனால நானே 0 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ புரிஞ்சதா ஃப்ரெண்ட் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு? இப்போ பாருங்கள், இங்கே 3ல் 6 போகாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம இங்கே மேலே இருக்கிற நம்பர் மட்டும்தான் என்ன பண்ண போகிறோம், இங்கே லைனாக மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 3 லைன் போட்டிங்கன்னா இதில் 6 நம்மளால் அடிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பக்கத்தில் ஒரு நம்பர் நம்ம வாங்கிக்கணும். ஸோ நான் இந்த பக்கத்தில் நான் ஒரு நம்பரை வாங்குகிறேன் அப்படின்னா இங்கே 5 ஆகிடும். புரியுதுங்களா? இதில் நான் ஒரு நம்பர் இங்கே வாங்கியிருக்கேன். ஸோ அதனால இது 5 ஆகிடுச்சு. அப்புறம் இந்த 3 இருக்கு இல்லையா, இந்த 3 அப்படியே எழுதிட்டு என்ன நம்பர் இங்கே இருக்கோ அதே எழுதிட்டு இந்த 1 வாங்கணும் இல்லையா, அந்த 1 இப்படி முன்னாடி எழுதிடணும். புரியுதா? பாருங்கள், இப்படி பின்னாடி எழுதாதீங்க, அது ராங்கு. இதுக்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்கோ அதுக்கு முன்னாடி எழுதுங்க. அப்போ தான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ நான் இந்த 3 அடிச்சுட்டு மேலே அந்த என்ன நம்பர் இருக்கோ அதே போட்டுட்டு நான் 1 வாங்கினேன் இல்லையா, அந்த 1 நான் இப்படி முன்னாடி எழுதியிருக்கேன். ஸோ இது சேர்த்து படிக்கும்போது எப்படி படிப்போம், 13ன்னு படிப்போம். ஸோ இப்போ 13 பெரிய நம்பர் ஆகிடுச்சு இல்லையா இதை விட. ஸோ அப்படி வந்துடுச்சுன்னா ஈஸியாக நம்ம 6 அடிக்கலாம். ஸோ அதனால இப்போ நான் இங்கே எத்தனை லைன் போடணும், 13 லைன் போடணும். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. தெரியுதா பாருங்க? இப்போ இதில் எத்தனை நம்பர் நம்ம அடிக்கணும், 6 நம்பர்ஸ் அடிக்கணும். சரி, கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. 1 2 3 4 5 6. ஸோ நான் 6 நம்பர் அடிச்சிட்டேன். இப்போ இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. இது கீழே நம்ம அடிக்காமல் வச்சுருக்கோம் இல்லையா, இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ணி இங்கே எழுதணும். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஸோ நான் இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கீங்க, 7. ஸோ அந்த 7 தான் நான் இங்கே இப்படி எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே நம்பர் அடித்து மேலே 5 இருக்கு இல்லையா. ஸோ நம்ம இப்போ இதை தான் பார்க்கணும், இந்த அடித்த நம்பரை பார்க்கக்கூடாது. ஸோ இப்போது 5 இங்கே இருக்குது, இங்கே 5 இருக்குது. 5ல் 5 போயிடுச்சுன்னா 0. இங்கே சேம் நம்பர் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். ஸோ இங்கே 0. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 9 இருக்குது, இங்கே 0 இருக்குது. கீழே 0 இருந்தால் மேலே இருக்கிற நம்பர் அப்படியே வந்துடணும். சப்போஸ் மேலே 0 இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் நம்பர்கிட்ட வாங்கி 1 நம்பரை வாங்கி மைனஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே 0 இருந்தால் மேலே இருக்கிற நம்பர் அப்படியே நம்ம எழுதிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் மேலே 0 இருந்தால் நம்ம பக்கத்துலேருந்து ஒரு நம்பரை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே கீழே தான் 0 இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 9 என்ன பண்ணலாம், அப்படியே எழுதிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஃப்ராக்ஷன் டைப் 3. இப்போ பாருங்கள், 706 - 194 இப்படி இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், as usual 7 0 6 அப்படியே எழுதிக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது. இப்போது நான் as usual சொல்லியிருக்கேன், மைனஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வர நம்பரை லாஸ்ட் லைன் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 6க்கு கீழே இந்த 4 வர மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இந்த 0க்கு இந்த 9, அப்புறமா இந்த 7க்கு கீழே இந்த 1 இப்படி எழுதிக்கோங்க. இப்போ பாருங்கள், 6ல் 4 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு சொன்னோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸில் எப்போவுமே மேலே இருக்கிற நம்பரை தான் இங்கே லைனாக மென்ஷன் பண்ணணும், அப்புறமா கீழே இருக்கிற நம்பரை அதில் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே மேலே இருக்கிற நம்பர் 6 நமக்கு. ஸோ 1 2 3 4 5 6. இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 நம்பர் இருக்குது. அதில் எத்தனை மைனஸ் சொல்லியிருக்கான் 4. ஸோ அப்போ 4 நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4. இப்போ பாருங்கள், 4 நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போது பேலன்ஸு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போது இங்கே எத்தனை நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்குது, 1 2. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இங்கே 2ன்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போது இங்கே பாருங்கள், 0
-9 இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுருக்கோங்க. கீழே இருக்கிற நம்பர் எப்போவுமே சின்னதாக இருக்கணும், மேலே இருக்கிற நம்பர் எப்போவுமே பெருசாக தான் இருக்கணும். பட் இங்கே 0ங்கிறது 9ஐ விட ரொம்ப சின்னது. ஸோ இதை நம்ம பெருசு பண்ணணும்னா பக்கத்தில் ஒரு நம்பரை வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்குறப்போ இந்த 7 6ஆக மாறிடும். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இங்கே ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 1 வாங்குறீங்கல்ல அது முன்னாடி எழுதிக்கோங்க, பின்னாடி எழுதாதீங்க, முன்னாடி எழுதிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி எழுதுறப்போ இது என்னமா மாறிடும், 10ஆக மாறிடும் படிக்கும்போது. அப்புறம் இதை 10ன்னு படிச்சுக்கலாம். ஸோ 10ல 9 மைனஸ் பண்ணால் எவ்வளோ அப்படின்னா நம்ம இங்கே லைன் கவுண்ட் பண்ணி சொல்லலாம். இல்லை அப்படியே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் வாயில் கூட அப்படியே கவுண்ட் பண்ணி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு புரியறதுக்காக இங்கே லைனில் எழுதியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10ல 9 மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 9 லைன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 லைன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். எத்தனை லைன் நமக்கு பேலன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள், 1 லைன் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 1 நான் இங்கே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 6ல 1 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6ல் 1 போனால் பாருங்கள், 6ல் 1 போனால் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம 6 லைன் போட்டுக்கலாம். 1 2 3 4 5 6 லைன் போட்டுக்கிட்டு அதில் ஒரு லைன் அடிச்சிடுறேன். இப்போ எத்தனை லைன் பேலன்ஸ் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 800 மைனஸ் 165. இப்போ பாருங்கள், 800 அப்படியே எழுதிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு எழுதுங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கிட்டக்கா எழுத ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மைனஸ் இப்படியே போட்டுக்கிறேன். 165. இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எப்போவுமே ப்ளஸ் ஆர் மைனஸ் அது முக்கியம் இல்லை, அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர் எப்போவுமே லாஸ்ட் லைன் எழுத ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 0க்கு இந்த 5, இந்த 0க்கு இந்த 6 அண்ட் இந்த 8க்கு இந்த 1 வர மாதிரி எழுதிக்கோங்க. இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மைனஸில் எப்போவுமே மேலே இருக்கிற நம்பரை தான் பெருசாக இருக்கணும், கீழே இருக்கிற நம்பர் சின்னதாக இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, 0 இருக்குது, 5ஐ விட ரொம்ப கம்மி நம்பர். ஸோ அதனால நம்ம இதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக பக்கத்தில் வாங்குவோம் இல்லையா. ஸோ இங்கே பார்க்குறோம், அதே மாதிரி பக்கத்தில் வாங்கி 1 ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் இங்கே பார்த்தா என்ன இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் நம்பர் பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது இது பெரிய நம்பராக இருக்குது. ஸோ அதனால இதுக்கிட்டேன்னு 1 வாங்குகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே வாங்கினா 7 ஆகிடும், அப்புறமா இது 10 ஆகிடும். பட் நமக்கு ஃபஸ்ட்டு இது சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம இதுக்கிட்ட போகணும். அதனால டைரெக்டாக இப்படி வாங்க முடியாது. ஃபஸ்ட்டு இது வாங்கிட்டு தான் இதுக்கிட்டேன்னு தான் நம்ம வாங்க முடியும். அப்புறம் பாருங்கள், இது என்ன பண்ணோம்னா இதுக்கிட்டேன்னு வாங்கும். ஸோ அப்படி வாங்குறப்போ இந்த 10 9 ஆகிடும். அப்புறம் இது 10ஆக மாறிடும். எப்படி 10ஆக மாறிச்சுன்னா இந்த 0 ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கணும். அப்புறமா இந்த 1 வாங்கணும் இல்லையா, அது முன்னாடியே எழுதியிருக்கேன். புரிஞ்சதா? இப்போது 10ல் 5 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கேன். அஸ் யூஷுவல் தான் 10க்காக 10 லைன்ஸ் போட்டுருக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்படி நான் 10 லைன் போட்டிருக்கேன். அதில் 5 லைன்ஸ் அடிக்க போகிறேன். 1 2 3 4 5. இங்கே பாருங்கள், 5 லைன் அடிச்சிட்டேன். பேலன்ஸ் எத்தனை லைன் இருக்குது? 1 2 3 4 5. ஸோ இந்த 5ஐ இப்படியே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே 9 இருக்குது. இங்கே அடித்த நம்பரை கவுண்ட் பண்ணக்கூடாது. இங்கே மேலே இருக்கு இல்லையா, அந்த நம்பர் தான் கவுண்ட் பண்ணணும். 9ல் 6 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி கேட்குறப்போ 9ல் 6 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்றப்போ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ இதில் நான் 6 அடிக்கணும். 1 2 3 4 5 6. இப்போ எவ்வளோ பேலன்ஸ் அடிக்காமல் இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இங்கே பாருங்கள், 1 2 3. ஸோ இந்த 3ஐ நான் இப்படியே எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 7ல் 1 போச்சுன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் அஸ் யூஷுவல் 7 லைன் போட்டுக்கணும். 1 2 3 4 5 6 7. ஸோ பாருங்கள், 1 2 3 4 5 6 7. ஸோ 7ல் 1 அடிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், பேலன்ஸ் நம்பர் 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 தான் நம்மளோட ஆன்சர். இப்போ பாருங்கள், இந்த நம்பரில் 701 மைனஸ் 88 இப்படி வந்தால் அஸ் யூஷுவல் தான் 701 அப்படியே எழுதிக்கணும். இந்த லாஸ்ட் நம்பர்
மைனஸ் இப்படியே போட்டுக்கிட்டு எப்போவுமே மைனஸ்க்கு ஆர் ப்ளஸ்க்கு அப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் நம்பர் எல்லாமே லாஸ்ட் லைன் எழுதணும். ஸோ as யூஷுவல் 8 இங்கே எந்த நம்பரும் இல்லை. ஸோ அதனால நான் இங்கே 0 போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் 1ல் 8 போகாது. நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் நம்பரில் போய் வாங்கணும். இங்கேயும் 0 இருக்கிறதுனால நம்மளால் வாங்க முடியலை. ஸோ அதனால் இன்னொரு நெக்ஸ்ட் நம்பருக்கு நம்ம போய் வாங்கிட்டு வரணும். ஸோ அப்போது இங்கே 6 ஆகிடும். அப்புறம் இந்த 0 ஃபஸ்ட் அப்படியே எழுதிக்கணும். இந்த 1 வாங்கினது இங்கே எழுதிக்கிறேன். பாருங்கள் இப்போது 10 ஆகிடுச்சு இது. அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம இங்கே 1 வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வாங்குறப்போ இங்கே பாருங்கள் இந்த 1 அப்படியே எழுதிக்கிறேன். இந்த 1 இப்போ இங்கேருந்து 1 வாங்குறோம் இல்லையா, அதுதான் இங்கே முன்னாடி வரும். ஸோ 11லேருந்து 8 போனால் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லைன் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 11ல் 8 போகிற மாதிரி அடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்புறம் பாருங்கள் எத்தனை பேலன்ஸ் இருக்குது, 3 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த லைன் அடிக்காமல் இருக்கோ அந்த லைனை மட்டும் கவுண்ட் பண்ணி இங்கே எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள் 9ல் 8 போனால் as usual உங்களுக்கு தெரியும் 9ல் 8 போனால் 1. இப்போது 6 கீழே 0 தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே எழுதிடலாம். ஸோ இங்கே 6. இப்போ இந்த கிளாஸை பாருங்கள். 8 11 மைனஸ் 76 இது எப்படி எழுதலைன்னா 8 1 1 இந்த 76 பேக்லைன் எழுதணும். ஸோ லாஸ்ட்ல எழுதுறப்போ 6 1 கீழே வரும். அப்புறம் இந்த 7 இந்த 1 கீழே வரும். இதுக்கப்புறம் எந்த நம்பரும் இல்லை. ஸோ அதனால நம்மளை 0 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் இந்த மைனஸ் இப்படி எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள் 1ல் 6 போகுமானா போகாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், நான் நெக்ஸ்ட்ல நம்பர் வாங்கி இதை 0 பண்ணிவிட்டு இதை 11 பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் 11ல் 6 போடுறோன்னா நம்ம கேன்சல் பண்ணணும். ஸோ as usual லைன் போட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தள்ளி போடுங்க, ஏன்னா இந்த 1 கூட கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ பாருங்கள் 11லேருந்து 6 கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 கேன்சல் பண்ணிட்டேன். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 2 3 4 5. ஸோ இதெல்லாம் இதோட ஆன்சர். எந்த லைன் அடிக்காமல் இருக்கோ அதுதான் இதோட ஆன்சர். இப்போ இங்கே பாருங்கள் 0 இங்கே 7 இருக்குது. இப்படி இருந்தால் இது 0 ஆகிடுச்சுன்னு அப்படியே விடக்கூடாது, இது பக்கத்துலேன்னு வாங்கிக்கணும். ஸோ இது 7 ஆகிடுச்சு, இந்த 1 வருது இல்லையா, அது இப்படி முன்னாடி ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் 10லேருந்து 7 போனால் 10லேருந்து 7 போகிறப்போ இப்படி 10 லைன் ஆட் பண்ணிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10லேருந்து 7 ரிமூவ் பண்ணிவிடுங்க. 1 2 3 4 5 6 7. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. ஸோ அது 3 தான் இங்கே எழுதியிருக்கேங்க. பார்த்துக்கோங்க 1 2 3. ஸோ அந்த 3 தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் 7 கீழே 0 தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. கீழே 0 இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மேலே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த 7 இப்படியே நான் இங்கே கீழே எழுதிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். இதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம்.